ஹாய் சித்து. ஹே. உன் ஃப்ரெண்ட் சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் கால் கொஞ்சம் கனெக்ட் பண்றியா? ஏன் என்னாச்சு? அதான் அம்மையா, அவ கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றா. ஏற்கனவே இவளை பத்தி டீச்சர்ஸ்லாம் சொன்னாங்க, ஆனா என்கிட்ட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவளை இல்ல, உன்னதான் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட காட்டணும். ஜெசி, நான் உனக்கு அன்னைக்கே சொன்னல அவளை இங்க கூட்டிட்டு வராதன்னு. அப்படி இல்ல சித்து. நீ வேற எதுவும் பேசாத. நாளைக்கு அவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா. இப்படி சொன்னா எப்படி சித்து? திடீர்னு போய் அவளை என்னாச்சு அம்மையா? அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. எப்போ அம்மையை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை தேடி வருவீங்க. இது என்னோட வார்த்தைகள் இல்லை, எல்லாம் அவர் சொல்ற வார்த்தைகள். அப்படியே மற்றவங்க இருந்தால் மாதிரி. என்னது? ஒன்று. சித்து, நீ எங்க இருக்க? சைட்ல சிக்னல் இருக்காதுன்னு உனக்கு தெரியாதா? சரி சொல்லு, என்னாச்சு? சித்து, அந்த பொண்ணு அம்மையா, அவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹேய், எதுக்கு அவளை பார்த்து பயப்படுற? சித்து, அந்த ஃபாதர் பெனடிக்ட் ஒரு பாராசைக்காலஜிஸ்ட், பேய் பிசாசுங்களை ஆராய்ச்சி பண்றவராம். அவரே அம்மையாவை தேடணும் சித்து. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜெசி, வெயிட். ஆர் யூ ஓகே? அடுத்து என்ன நடக்கும்னே தெரியல சித்து. நீ எங்க இருக்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். நீ எப்படியாவது இங்க வா சித்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹலோ ஜெசி. ஹலோ ஜெசி. யாரு போன்ல? ஹலோ.
எதுக்காக இங்க வந்தோம்? கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம் தானே, அதுக்காக தானே வந்தோம். ஆனா நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. நான் உனக்கு வேணாம் இல்ல? அப்படி இருக்கும்போது என்ன நீ இங்க கூட்டிட்டே வந்திருக்க கூடாது. நம்ம 2 பேருக்கு நடுவுல யாரும் வேண்டாம். இனிமே யாரும் வரவும் கூடாது, வரவும் விட மாட்டேன். யாரோ வந்திருக்காங்க, நான் போய் பார்க்கறேன். என்ன இது ஜெஸ்ஸியோட வீடு தானே? இது ஜெஸ்ஸியோட வீடு இல்ல, என் வீடு. டீச்சர், டீச்சர்.